ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் மண் பாத்திரம் எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம மற்ற பாத்திரங்களில் சமைக்கிறத விட மண் பாத்திர சமையல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் சமைக்கிறது எந்த ஒரு உணவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதல் சுவையோடு இருக்குங்க. இதை நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்த முடியாது. மண் வாசனை வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி சீசனிங் பண்ணிவிட்டு நம்ம சமையல் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஒவ்வொரு தடவை நம்ம சமையல் பண்ணும்போதும் கம்மன்னு அப்படி ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அட்டகாசமாக இருக்குங்க. இது எப்படி சீசனிங் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நான் வந்துட்டு இந்த மாதிரி மண் பாத்திரம் கருப்பு கலரில் இப்போ கிடைக்கிதுங்க, இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம அது மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி ஊற வச்சிடணுங்க. ஒரு நாள் முழுக்க ஊற வச்சிடணும். இந்த முறையில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது எத்தனை வருடக்கணக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு அப்படியே நல்லா உடையாமல் அப்படியே நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ புது பாத்திரம் போலவே இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த முறையில் நீங்கள் வந்துட்டு சீசனிங் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம வெயிலில் காய வச்சிடணும். குறைந்தது வந்துட்டு ஒரு 8 மணி நேரம்னாலும் வெயிலில் காயணும். நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக அப்படி இல்லை ஒரு பகல் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வெயிலில் வந்துட்டு 8 மணி நேரம்னாலும் இருந்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அதில் நான் அந்த தண்ணி மூழ்கிறதுக்கு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி வந்துட்டு நான் மற்ற உபயோகத்துக்கு வந்து உபயோகப்படுத்திக்குவேன். தண்ணீர் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல். இப்போ நெய் ஊற்றிட்டு இப்போ வந்து தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, இந்த தேங்காய் துருவல் வந்துட்டு இதில் போட்டுக்கலாங்க. இந்த முறையில் நீங்கள் சீசனிங் பண்ணி பாருங்கள். அந்த நம்ம ஒவ்வொரு முறை சமைக்கக்கூடிய உணவுமே அந்தளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா அந்த நெய்யும் சரி அந்த தேங்காய் துருவலும் சரி அந்த சட்டி முழுக்க பரவுற மாதிரி நம்ம கரண்டியில் தடவி விட்டுக்கணுங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் எப்போ சமையல் பண்ணிங்கனாலும் சரி இதோட வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கமகமன்னு. இந்த முறையில் நம்ம சீசனிங் பண்ணுறது பாத்திரம் வந்துட்டு சீக்கிரத்தில் உடையவே உடையாதுங்க, நல்லா உறுதியாகிடும். நம்ம தண்ணியில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு இந்த முறையில் நம்ம சீசனிங் பண்ணுறது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள் இருக்கிறதுனால நம்ம இந்த சீசனிங் பண்ணும்போது இந்த முறையில் நம்ம தேங்காய் துருவல் நெய்யில் வதக்கிறதுனால இதோட வாசனை எல்லாமே அதில் இறங்கிடுங்க. நம்ம எப்போ ஒரு சமையல் பண்ணாலும் நல்ல ஒரு கமன்னு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் அந்த உள்பகுதி எல்லாத்துக்குமே வந்துட்டு வர்ற மாதிரி அந்த நெய்யும் சரி அந்த தேங்காய் துருவலும் வர்ற மாதிரி இது மாதிரி பரவி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் வேஸ்ட் பண்ணலாம் தேவையில்லைங்க. இது வந்துட்டு தனியாக நம்ம கொஞ்சம் வெல்லம் பாகு சேர்த்துட்டு இந்த துருவல் அதில் சேர்த்து தேங்காய் சேர்த்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி தாங்க சீசனிங் பண்ணணும். சூப்பராக மண் பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.